கடகராசி சார். இவங்களுக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். இப்போ கூட நான் சொல்கிறது நடக்குமா சார்? உண்மையா நீங்கள் சொன்னதெல்லாம்? அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அடி அந்த மாதிரி விழுந்து. ஆமாம், நல்லா கேட்டீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டான். வாக்கிய பஞ்சாங்கமா, திருக்கணித பஞ்சாங்கமா. அஷ்டம சனி, கண்ட சனியில் ஒரு பக்கம், அஷ்டம சனியில் ஒரு பக்கம். யாருக்கெல்லாம் உதவி. இவங்க ரொம்ப அன்பான மனுஷன். நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க ரொம்ப அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவங்க. அது உறவாகட்டும், நட்பாகட்டும், மேலே விழுந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் போய் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னா, என்னப்பா பிரச்சனை, இந்தாப்பா பணம் வச்சுக்கப்பா, வாப்பா நம்ம போகலாம், நான் உனக்கு உதவி செய்கிறேன்ப்பா, காரை கொடுத்து கூப்பிட்டு போய் எல்லாம் செஞ்சுட்டு வருவோம். என்ன தனக்கு லாபங்கிறது தெரியாமல் செய்வாங்க. ஆனால் இவங்க அனுபவித்த நம்பிக்கை துரோகமும் பண நஷ்டமும் கஷ்டமும் அந்த மாதிரி யாருமே அனுபவிக்கல. இப்போ அவங்களுக்கு விடுதலை காலம். அதுலேயும் குரு 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வரார். ஜென்மத்துக்கு வரும்போது 5, 7, 9 பார்வை, புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய பாதை. முதல்ல உத்தியோகம், இல்லைன்னா நல்ல பிஸ்னஸ், நல்ல வருமானம், மன நிம்மதி, கான்டாக்ட்ஸ், வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகக்கூடிய யோகங்கள் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள சகோதர பாசம், அந்த சகோதர குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கும் சார்? அவங்க எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. யாரோட சண்டை போட மாட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் இவங்களுக்கு அதுதான் தகராறு. எல்லாத்தையும் எடுத்துமே இப்படி செலவு பண்ணிட்டு வரையா, என்னை கவனிக்க மாட்டேன்ற, பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிற மனோபாவம் இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க ஜாதகத்திலேயே எதால் கெட்டேன் அப்படின்னா அன்பால் கெட்டேன், பாசத்தால் கெட்டேன். இவங்களுக்கு இந்த வருஷம் அற்புதமான காலம். வீடு வாங்கலாம், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைங்களுக்கு பணம் கட்டி வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகலாம், திரண்ட சொத்துக்கள் சேரும், கடன் தீரும். இப்படி சுப பலனை சொல்லிகிட்டே போகலாம். அது குரு மிதுனத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்துக்கு வந்தாலும் சரி, மீண்டும் வக்கரமானாலும் சரி, ராகு கேது பயிற்சி ஏற்பட்டாலும் சரி, கடகத்துக்கு அற்புதமான காலம். ஆனால் வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனையும் வரும். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள்.